இப்போ டேரக்டர் சமுத்திரகனி அவர்களுக்கும் ஆக்டர் சமுத்திரகனிக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? நாடோடிகளில் டேரக்டர் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆக்டரை பார்க்குறீங்க. ஸோ அதை பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கட்டுக்குள்ளே தான் ஒரு ஆக்டர் நமக்கு இது தெரியும். டைரக்டராக இருந்தாலும் அதை தான் அல்லாமலும் ஐ கேன் கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் எனிதிங் ரிகார்டிங் சினிமா பற்றி எது. அப்போ எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஆக்டராக வர்ற டைமில் வந்து என்னோட குறைவுகள் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு கரெக்டாக தெரியும், இதுதான் என்னோட மீட்டர் நல்லா தெரியும். ஸோ இப்போ நடிக்கிற டைமில் வந்து இட் வாஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஏதோ வர மாட்டேன், இல்லைன்னா எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் எனக்கு இருந்தேன்னா அவங்களுக்கு என்னோட பாடி லாங்குவேஜ் இல்லைன்னா என்னோட எக்ஸ்பிரஷன்ல இருந்து கண்டுபிடிச்சி அது எனக்கு டேக்கிள் பண்ணி கொடுத்துருவாரு. எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்ஃபாதரோட ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு இதுதான் கணிசார். இல்ல நான் அது இப்ப இல்ல, எப்பவும் அப்படிதான். என்ன நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் நம்புவேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி தேர்வு செய்யற வரைக்கும் தான் இவரும் தான். அதுதான் எனக்கு எங்க 2 பேருக்கும் ஓட்டணும். என்னன்னா, இதை இவங்க பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்பிக்கை தான் அவங்கள எடுத்துட்டு வரும். அதுதான் இது நடந்துச்சு. ஏன்னா இதுல வந்து மாணிக்கத்தை விட பயங்கரமா டஃபா நிக்கிறது சுமதி தான். இதை வந்து என்னன்னா, இந்த பொண்ணு தான் பண்ணுதுன்னு இவர் சொன்னோன்னே பண்ணிடுவா அப்படின்னு.